let us continue the fermented beverages, children. We are in chapter 9. Yes, fermented beverages, புளிக்க வச்ச குளிர்பானங்கள், குடிபானங்கள் இல்ல பானங்கள். Microbes, especially yeast, இதை தான் யூஸ் பண்றாங்க. And it is immemorable for the production of beverages like wine, beer, whiskey, brandy, rum. இதுக்கெல்லாம் okay. Wine the most oldest alcoholic beverages, and it is known as the fermentation of fruit juice by yeast. கேட்கலாம். And zymology, it is 1-2 mark question. It is applied science which deals with the biochemical process of fermentation and its practical uses. Saccharomyces cerevisiae, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Baker's yeast ன்னு பார்த்தோம் இல்லையா? Brewer's yeast, and it is used for the fermenting malted cereals, fruit juice to produce various alcoholic beverages. Beer போன்றதெல்லாம் இது மூலமா தான் தயாரிக்கிறாங்க. And wine, beer are produced without distillation, whereas whiskey, brandy, rum இதெல்லாம் fermentation பண்ணி distillation பண்ணி தயாரிக்கிறாங்க. Pasteur's effect is inhibiting effect of the oxygen on the fermentation process. Enology, O is a silent form. Enology is a science and the study of the wine and wine making. wine பத்தி படிக்கிறதும் wine எப்படி உருவாக்குறாங்கன்றத பத்தி படிக்கிறதுக்கு பேரு enology. And wine is made from the fermentation of grape juice. Grape juice புளிக்க வைப்பாங்க. Grape juice strain பண்ணி எது Saccharomyces cerevisiae into the alcohol. alcohol சேர்க்கறாங்க. Grape wine 2 types இருக்கு. ஒன்னு red wine, இன்னொன்னு white wine. கேட்கலாம் இது. Okay. And for red wine, black grapes யூஸ் பண்றாங்க. ஸ்கின்னையும் சேர்த்து கருப்பு திராட்சையை யூஸ் பண்ணி அப்புறம் அதுல கருப்பு திராட்சையோடைய ஸ்டெம்மையும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ரெட் ஒயின் சேர்க்கறதுக்கு, ரெட் ஒயின் செய்யறதுக்கு. அதுவே ஒயிட் ஒயினுக்கு என்னன்னா ஒன்லி த ஜூஸ் ஃப்ரம் ஈதர் ஒயிட் ஆர் ரெட் கிரேப்ஸ். எதுக்கு சிகப்பு திராட்சை, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, பச்சை திராட்சைன்னு சொல்றாங்க இல்லையா, அது தோல் இல்லாமல் வெறுமனே ஜூஸை மாத்திரம் எடுத்து செஞ்சாங்கன்னா ஒயிட் ஒயின் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஸ்கின்னையும் ஸ்டெம்மையும் சேர்க்க மாட்டாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஈனாலஜி. இப்போ பியர் பற்றி பார்க்கலாமா? பியர் என்னன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஜெர்மினேட்டட் பார்லி. பார்லி தூள் பண்ணி அதை முளைக்கட்டி தூள் பண்ணி அதுக்கப்புறமா சாக்கரோமைசஸ், கால்ஸ், பர்ஜென்சிஸ் அல்லது சாக்கரோமைசஸ் செரிவிசியை ஆட் பண்ணுறாங்க. எதுக்கு? பியருக்கு. ரம் எதுன்னா ரம் இஸ் மேட் ஃப்ரம் த ஃபர்மெண்டட் சுகர் கேன், புளிக்க வச்ச கரும்பு சாறு. மொலாசஸ் ஆர் டைரக்ட்லி ஃப்ரம் த சுகர் கேன் ஜூஸ் பை சாக்கரோமைசஸ் செரிவிசி ஆட் பண்ணுறதுனால ரம் கிடைக்குது. விஸ்கி எப்படி கிடைக்குதுன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பிவரேஜ் made from the fermented grain mash by the Saccharomyces cerevisiae. Okay, இதில் production, industrial production of beverages ன்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க்லையும் கேட்கலாம், அல்லது ஒன்னொன்னையும் 2 மார்க்லையும் கேட்கலாம், அல்லது இதிலிருந்து ஏதாவது ஒன்று 1 மார்க்லையும் நமக்கு கேட்கலாம். அண்ட் ஆல்கஹால். ஆல்கஹால் கண்டென்ட் என்ன அப்படின்னா பியர் கண்டெயின்ஸ் 3 to 5% of alcohol. ஒயினில் வந்து 4 to 14% of alcohol இருக்கு. Wine coolers are made of wine mixed with carbonated water and flavorings இருக்கு. Wine coolers have about 4 to 6% of alcohol. Distilled spirit such as whiskey, gin, scotch, vodka, usually they contain 35% to 50% of alcohol. Okay? பட்டை சாராயம் சொல்றாங்கல்ல, தான் இதெல்லாம். Okay, then in some parts of the South India, traditional drink பதநீர் அப்படின்னு ஒரு ட்ரிங்க் இருக்கு சவுத் இந்தியாவில். இது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஃபர்மெண்டிங், எது பனை ஓலையிலேருந்து, பனை மட்டையிலேருந்து வருகிற சாறையும், கோகனட் தென்னை மரப்பட்டையிலேருந்து வர சாறையும்
புளிக்க வைக்கிறது மூலமா பதநீர் கிடைக்குது. And it is a common source is tapping of unopened spadices of coconut. பூக்க அந்த பூத்து இருக்கிறத பாலை தென்னம்பாலைன்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி அதில் இருக்கிற ஜூஸை எடுத்து அப்படி செய்வாங்க. அண்ட் இட் இஸ் அ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். அண்ட் பாயில் பண்ணும்போது ஜாகரியாக மாறிடும், இல்லைன்னா பனை வெல்லமாக மாறும். கருப்பட்டி பனை வெல்லமாக மாறுறது இதனால தான். அண்ட் பதநீர் இஸ் லெஃப்ட் அன்டிஸ்டர்ப்டு. பதநீரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா டாடி கிடைக்கும். டாடிங்கிறது கல். ஓகே. And it is with the help of the naturally occurring yeast to form a beverage, and that contains 4% of alcohol. After 24 hours, toddy kallu becomes unpalatable. 24 மணி நேரத்துக்குள்ள இந்த கல்லை குடிச்சணும், இல்லைன்னா அது வாயில் வைக்கவே முடியாது. ஓகே. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர். வினிகர் செய்கிறதுக்கு கொடுத்துருவாங்க. வினிகர் எதுக்கு? வினிகரு ஊறுகாய் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தென் கம்மிங் டு Saccharomyces cerevisiae, it is a major producer of ethanol, C2H5OH. It is used for the industrial laboratory and fuel purposes. So ethanol is referred as industrial alcohol அப்படின்னு சொல்கிறோம். And bacteria such as Zymomonas mobilis, Sarcina ventriculi, and they are involved in the ethanol production. Children, principal substrates of the commercial production of industrial alcohol include molasses or corn, potato, and wood waste தான் யூஸ் பண்ணுறாங்க. And process of ethanol production starts by milling a feedstock followed by addition of dilute fungi. And amylase, fungal amylase enzyme அது aspergillusலேருந்து எடுக்கிறாங்க to break down the starch into fermentable sugars மாத்துறதுக்கு. So yeast is then added to convert the sugars to ethanol, which is then distilled off to obtain ethanol to up to 96% in concentration நமக்கு கிடைக்குது. So two common method biofuel in usage today is ethanol and biodiesel. Okay, so both are used as a biofuel. So both of them represent the first generation of the biofuel technology, and ethanol is often used as a fuel, mainly biofuel addictive for gasoline. Okay children, and coming to chemicals, enzymes and other bioactive molecules. எப்படி இது நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, microbes not only used for the commercial purpose, industrial production of alcohol, but also it is used in the chemicals like organic acid and enzymes use பண்ணுறதுக்கும், enzymes prepare பண்ணுறதுக்கும் இந்த microbes யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா aspergillus niger citric acid, Acetobacter aceti for acetic acid, Rhizopus oryzae for fumaric acid, Clostridium butyrium or butyricum for butyric acid, and Lactobacillus for lactic acid. இதில் இருந்துலாம் இப்படிப்பட்ட ஆர்கானிக் ஆசிட்ஸை உருவாக்குறாங்க. அண்ட் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் Saccharomyces cerevisiae இருக்கு இல்லையா, தட் இஸ் த பாக்டீரியா. yeast, Saccharomyces and bacteria, they are used for the commercial production of enzymes, lipases, detergent, சோப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் லாண்ட்ரி பர்பஸ்க்கு, கரையை நீக்கிறதுக்கு, அப்புறம் பாட்டில்டு ஜூஸஸ் கிளாரிஃபைட் பை பெக்டினேஸ், புரோட்டியேஸ் அண்ட் செல்லுலேஸ், இது மூணும் தான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்னது? டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறதுக்கு. அப்புறமா ரென்னட், it can also be used to separate the milk into solid curd, cheese makingல யூஸ் ஆகுது. அப்புறம் streptokinase produced by the bacteria Streptococcus, they are genetically engineered streptococci, clot buster அப்படின்னு சொல்றோம். இதை கேட்பாங்கம்மா. இந்த clot buster எதுக்கு அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிளட் வெசலில் பிளாக் இருந்தது அப்படின்னா இதை அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக்கை உடைச்சிரும். ஓகே, ஸோ அதனால் இது பேர் கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு பேர்? ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் ஸ்ட்ரெப்டோகாக்சியே.
Cyclosporin A அப்படிங்கிறது immunosuppressant. It is used for the transplantation and it is produced from the fungus Trichoderma polysporumல இருந்து cyclosporin A வை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க and it is also used for the anti-inflammatory and antifungal anti-parasitic properties. இதில் இருக்குன்னா Trichoderma polysporumல இருக்கு. இதில் இருந்து தான் cyclosporin A வை கண்டுபிடிச்சிருக்காங்க. And statins, they are produced by the yeast Monaskis purpureus. They have been used to lower blood cholesterol level. Blood cholesterol level குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க, இந்த yeast யூஸ் பண்றாங்க. And this it acts as a competitively inhibiting enzyme responsible for the synthesis of cholesterol. And recombinant human insulin, they have been produced predominantly using E. coli bacteria and Saccharomyces cerevisiae for the therapeutic use in the human. Okay. And microbes in sewage. இது மட்டும் இல்லை, இவ்வளோ நடந்தது மாத்திரம் இல்லை, சீவேஜ்லேயும் மைக்ரோப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. And microbes வந்து mass of bacteria flock, they are allowed to grow aerated water, secondary treatment அனுப்புறாங்க. And they consume major part of the organic matter, the effluent, and reduce the BOD, biological oxidation demand, and in the water, wastewater. And 12th லெசனில் நம்ம இது திரும்பி பார்ப்போம். ஸோ இங்கே இந்த லெசனில் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த பயோ இதில் என்னது சீவேஜில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம், பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ்க்கு. அண்ட் மைக்ரோபியல் ஃபியூயல்ஸ் எல்லாகவும் யூஸ் ஆகுது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, மைக்ரோபியல் ஃபியூயல் செல் அப்படிங்கிறது என்னன்னா பயோ எலக்ட்ரோ கெமிக்கல் சிஸ்டம். இது it derives from or drives an electric current by using bacteria and mimicking bacterial interaction found in nature. And microbial fuel cells work by allowing bacteria to oxidize and reduce organic molecule. And bacterial respiration is basically of one big redox reaction, children. Based on what it is functioning அப்படின்னு கேட்டா one big redox reaction அப்படின்னு எழுதணும். And AMFC, they consist of anode or cathode separate பண்ணுது, proton exchange membrane இருக்குது அதில். And microbes at the anode oxidize the organic fuel generating the protons which pass through the membrane to the cathode, and the electrons pass through the anode to the external circuit to generate the current. So this is how current is being prepared or manufactured. And coming to microbes in the production of biogas. Biogas prepare பண்றதுக்கும் நம்மளோட மைக்ரோபு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. If you go through this, you will be able to understand in a right way, children. Okay, next bioremediation. Bioremediationங்கிறது மிஸ் சொன்னா இல்லையா, ஒரு உயிரினத்தை சாகடிக்கிறதுக்கு இன்னொரு உயிரினத்தை பயன்படுத்துறது. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க? அப்படி லார்விவோரஸ் ஃபிஷ், கேம்பூசியா பார்த்தோமே, லிபிஸ்டஸ் பார்த்தோமே, அந்த மாதிரி. The use of the naturally occurring or genetically engineered or microorganisms to reduce or to degrade pollutants is called bioremediation. So bioremediation in situ and ex situ. It is grouped in situ bioremediation. Bioremediation treatment of the contaminated soil or water in the site. Ex situ bioremediation treatment of the contaminated soil or water that is removed from that particular site and then it is treated. அந்த இடத்துலயே ட்ரீட் பண்ணா in situ bioremediation. அந்த இடத்துல இருந்து எடுத்து வெளியே கொண்டு போனதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு பேரு ex situ bioremediation சொல்லணும். And microorganisms, they are involved in bioremediation in the aerobic microbes, Pseudomonas putida இருக்கு. And இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா GEM, genetically engineered microorganism, ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. இவரை பற்றி மறுபடியும் படிப்போம். He only obtained the patent, காப்புரிமையை இவர் தான் வாங்கி வச்சிருக்கார், உரிமையை இவர் தான் வாங்கி வச்சிருக்கார்.
for this recombinant bacterial strain, and it is multiplasmid hydrocarbon degrading bacterium, and it can digest the hydrocarbons in the oil spill. கப்பல் போயிட்டே இருக்கு, கடல்ல ஆயில் கொட்டிடுச்சு அப்படின்னா இந்த ஜெம் அது உள்ள சூடோமோனாஸ் பியூட்டிடாவை உள்ள தூக்கி போட்டாங்க பாக்டீரியாவைனா இது போய் அந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தெர்மாக்கோல் போட்டார்ல ஒரு அமைச்சர், அந்த மாதிரி இந்த எண்ணூரில் ஆயில் வந்துச்சு, பக்கெட் எடுத்து ஊற்றிட்டு இருந்தாங்க மக்கள். அந்த அறிவு தான் நம்மளுடைய மக்களுக்கு இருக்குது. ஓகே, அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம், இது ஆயில். மைக்ரோ ஆர்கானிசம் போட்டோன்னே அது பாரு ஆயில் பாரு உள்ளே போயிடுச்சு பாரு. நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா, it is also capable of degrading benzene. இது கேட்பாங்க ஒரு 1 mark question. And variety of halogenated organic compounds including trichloroethylene and vinyl chloride. Ideonilla sacchensis. It is currently tried for the recycling of the PET plastics, and these bacteria PETase and metase enzymes, they break down PET plastic into terephthalic and ethylene glycol மாற்றி கொடுக்குது. Anaerobic microbes பொறுத்த வரைக்கும் காற்று இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறது இல்லையா, so they degrade pollutants in the absence of oxygen. And the Dichloromonas aromatica, it has a ability to degrade benzene once again anaerobically and to oxidize. It oxidizes that benzene into toluene and xylene children. இதுவும் ஒரு 1 mark question, ரொம்ப முக்கியமானது, மார்க் பண்ணிக்கோங்க. And Phenirocati Chrysosporium, it is an anaerobic fungus. They exhibit strong potential for the bioremediation for pesticide, polyaromatic hydrocarbons, dye, அப்புறம் trinitotoluene, cyanide, carbon tetrachloride, dehalocoxicoids. These are the responsible for the anaerobic bioremediation of toxic dichloroethane and to non-toxic ethane மாற்றிடும் இது, சரியா? அப்புறம் Pestalotiopsis microspora அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பீஷியஸ். இட் இஸ் endophytic fungus. It is capable of breaking down the digesting polyurethane, and this makes the fungus potential to candidate for the bioremediation projects involving the large quantities of the plastics. Okay, you can see the diagram here children. Hope you understood. நமக்கு 1 mark இருக்கு, புக்கில் இருக்கிறத பாருங்க. பட் 1 mark பார்க்கும்போது எப்போவுமே இந்த ஆன்சர் இதோட பொருந்துதா அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா? Hope you understood children. Thank you so much children. May God bless you.